பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு முன்பாக நாங்கள் வந்து எங்களை ஆண்டவரே தாழ்த்தி நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்மை துதிப்போம். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்மை உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நல்ல ஒரு வேளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத கிருபைகள் இந்த ஆராதனை வேளையில வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உங்க நோக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரை இடைபடுங்க. உங்க சித்தம் ஆண்டவரே பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். போன வாரத்தில் நம்ம விசுவாசத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம எடுத்து நம்ம அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த வாரத்திலையும் தொடர்ந்து வருகிற வாரங்களையும் அதை பற்றி இன்னும் நல்லா அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம விதமாய் நாம் பார்த்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவரை தேடும்போது அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு தேவரகமான ஒரு விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுடைய தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் ஆஃப் காட், அந்த தேவன் அப்படின்னு பார்த்தோம். நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவது நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கிறோம் என்பதையும் அது தீர்மானிக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் மற்றும் முடிக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கும் கூட அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எதை குறித்து நாம் நம்புகிறோமோ அதனுடைய உறுதியாக, ஒருவேளை நம்முடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு அது காணப்படாதவைகள் போல இருக்கலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு நிச்சயமுமாக விசுவாசம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டுமானால், அது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்படும் போது அதற்கு ஏராளமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்வார் என்கிறதான நிச்சயத்தோடு, அல்லது அது நிச்சயமாக அது நிறைவேறும் என்கிறத நம்ம உறுதியாய் நம்புகிறதாக அந்த விசுவாசத்தை நம்ம சொல்ல முடியும். அல்லது அதை குறித்து நாம் இப்படி சொல்லலாம், நம்ம எதெல்லாம் நம்புகிறேனோ, எதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேனோ, ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் அதை நம்பும்போது, அதை எதிர்பார்க்கும்போது அதை பெற்றுக்கொண்டேன், அது என்னுடையதாக இருக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தோடு நாம் அதை நம்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பத்திரம் நமக்கு எழுதி கொடுத்தா அந்த பத்திரத்தினுடைய மேலே எவ்வளவு உறுதியான நிச்சயம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஒரு பத்திரம் நமக்கு, ஒரு இடம், இந்த இடத்த நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லி யாரோ ஒருத்தவர் நம்மகிட்ட சும்மா சொல்கிறது இருக்கும். இந்த இடத்த உனக்கே நான் எழுதி தர்றேன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம பயன்படுத்த தயக்கம் இல்லாமல் நம்ம பயன்படுத்துவோமோ, அதே போல தான் விசுவாசமும். ஆண்டவர் நமக்கென்று இதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறார்
அவர் நமக்கு அதை ஏற்கனவே அதை செய்து வைத்திருக்கிறார். இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய சுதந்திர வீதம் என்பதை நம்ம முழுமையாக உறுதியாக நம்ம நிச்சயமாக அதை நம்ம அறிந்து கொள்ளுகிறது, அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிறது தான், பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிலையில் அதை நம்ம பார்க்கறது தான் விசுவாசம். ஒருவேளை சுகவீனமாக இருந்தால் உடனே அந்த சுகவீனத்தினுடைய காரியங்களையே நம்ம யோசிக்காமல் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் என்னுடைய பங்கு. இந்த வியாதி, இந்த சுகவீனம் தற்காலிகமாக இருக்கு, இதை தாண்டி நான் சுகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நான் வருவேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு சொல்லுகிறது தான் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவையோடு இருக்கிற இந்த தேவைகளை நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார் என்கிறதான ஒரு நிச்சயம், அது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அதுதான் விசுவாசம். அல்லது ஒரு காரியத்தை செய்கிறதற்கு என்னால் முடியுமா முடியாதா என்று யோசிக்கிறதை விட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் நிச்சயமா இதை நான் நிறைவேற்ற போகிறேன், இதை நான் என்னால் செய்ய முடியும் என்று அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நம்பிக்கைகள், நான் எதெல்லாம் நம்புகிறோம், எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், அதை பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுப்பது தான் அந்த விசுவாசம் என்று சொல்லி பார்க்குறோம். வேதாகமத்தில் இது ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போதுமே அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். தோமாவுடைய அனுபவத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யோவான் 20 24 29, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தோமாவுடைய அனுபவத்தில் நான் ஆண்டவருடைய அந்த காயங்களில் என் கைகளை நான் விரலை நான் நீட்டி அதை தொட்டு அல்லது அவருடைய விழாவில் என் கைகளை போட்டால் ஒழிய அவரை நான் அதை நம்ப மாட்டேன் என்று சொல்லி தோமா சொல்லுகிறத பார்க்குறோம். மற்ற சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு காட்சி அளித்த உடனே அவர்கள் அது சொல்லும் பொழுது இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி நடந்தால் தான் நான் அதை நம்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். சில நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்தால் தான் நான் விசுவாசிப்பேன், அல்லது சில காரியங்கள் நான் இந்த சுகத்தை பெற்றாதான் ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி பல நிலைமைகளில் நம்ம அப்படி தான் இருப்போம். இது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். எனக்கு தெரிந்து அப்படிலாம் நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி இது நடந்த பிறகு நான் இது பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு தடவை ஒரு தங்க செயின் வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த குடும்பம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது வீடு சந்திக்க போனப்போ அவங்கள போய் பார்த்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொன்னோம், இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் அந்த செயின் திரும்பி கிடைக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்க உடனே சொன்னாங்க, அப்படி கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சர்ச்சுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க. அந்த வாரம் ஆண்டோடைய கிருபையினால் அந்த செயின் கிடச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக ஒரு குடும்பம் சர்ச்சுக்கு வரப்போகுதுடா அப்படின்ட்டு அவங்கள போய் அடுத்த வாரத்தில் சந்தித்து நாங்கள் பேசினோம். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் தாங்க உங்களுக்கு அந்த இதை கிடைக்க செஞ்சார் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்துருங்க,
அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த தலைவர் சொல்கிறாரு, வீட்டு கணவர், அந்த குடும்ப தலைவர் சொல்கிறாரு, என் பொண்ணு பேசாமல் இருக்கா, அவள் பேசட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னாரு. அடப்பாவுமே, என்ன இது கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்கள் பொண்ணுக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னோம். அவங்க அப்பப்போ எப்பயாவது விசிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சில நேரம் நம்ம சில கண்டிஷன் தோமா மாதிரி நம்ம போடுறோம். இது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது நடக்கட்டும், அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் முற்றிலும் நான் ஊழியம் செய்ய வர்றேன், இப்படி பல காரணங்களை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாக அல்ல. நம்ம எப்படி இருக்கணும்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 4:17 21. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசிக்கிறதற்கு ஏது இல்லாது இருக்கிற சூழ்நிலை. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, கர்ப்பம் செத்து போச்சு, இவனுக்கு பிள்ளை பேர் உண்டாகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனாலும் அவன் என்ன செய்தானாம்? சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை குறித்து அவன் எண்ணலை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையோ தன்னுடைய சரீரம் செத்து போனதையோ குறித்து ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி யோசிக்கலை. நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற சிம்டம்ஸை சொல்லிகிட்டே இருப்போம், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்படி இருக்குங்க, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும், இப்படி சூழ்நிலை இருக்குது, இந்த வியாதி இப்போ பயங்கரமாக இந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறத உடனே நம்ம என்ன செய்துருவோம்? அதை மனதில் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் தைரியமாக இருக்க மாட்டோம், அல்லது அதுக்கு நம்ம இது பண்ண மாட்டோம். எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் கிருஷ்ணாபுரத்தில் பைக்கில் அவங்களும் அவங்க மகனும் போகும், விடிய காலம் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு நாய் செத்து கிடந்திருக்கு, மேலே ஏற்றினோடனே இந்த சிஸ்டர் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து 2 தடவை பல்ட்டி அடித்து தலையிலெல்லாம் காயம். அவங்க மகன் நல்ல விழலை. அவர் நின்றுட்டு அவர் பதறிட்டு அம்மா 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 அப்படின்னு வரும்போது இந்த சிஸ்டருக்கு ரத்தம் ஒழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் பயந்துட்டான். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, ஆண்டவர் இப்படி வசனம் இப்படி சொல்லுது, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்ப்பாயின்னு சொல்லி ஆண்டவோட வசனம் சொல்லுது. உங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலை, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆகும், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை, நீ தைரியமாக வண்டி எடு அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் இவங்க வண்டியிலே போய் அடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அவங்க வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, வசனத்தை நம்புறாங்க. நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் அப்படின்னு அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ ஆண்டவர் இந்த சம்பவத்தில் நான் மரித்து போக மாட்டேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தோடு இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம விசுவாசத்தை மனுஷிக ரீதியாக அந்த தோமா மாதிரி நான் அதை தொட்டு பார்த்தாதான், அதில் என் விரலை போட்டு பார்த்தாதான், என் கையை நீட்டி பார்த்தாதான் நான் அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்.
ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம், அவன் தன்னுடைய சூழ்நிலையை பற்றி எண்ணாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு தடவை ஒரு 70 வயதில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணார். ஜெபிக்கும் போது அந்த அம்மா 4 வருஷமாக நடக்கவே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த அம்மாவால் வாழ்நாள் முழுவதும் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்தவங்க தூக்கிட்டு வர்றாங்க. இவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபித்துட்டு இயேசு நாமத்தில் எழுந்து நடனோடனே அந்த அம்மா அப்படியே கஷ்டப்படுறாங்க, எழும்ப முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஆனாலும் முடியலை. அவங்க எழும்ப ட்ரை பண்ணிட்டு, இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி எழும்ப முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. அப்போ அந்த ஊழியக்காரர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், ஏற்கனவே நீங்கள் சுகமாக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாரா. என்னது, நானா அப்படின்னு அவங்களுக்கே ஒரே சந்தேகமாயிருச்சு. ஏன்னா 4 வருஷம் எங்கே இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, எழுந்து இது வரைக்கும் நடக்கலை, 4 வருஷம் ஒன்றுமே செய்ய முடியலை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. என்னது, நான் சுகம் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க நிலைமையை அவங்க பார்த்துட்டு அப்படி பேசுகிறாங்க. அப்போ அந்த தேவ ஊழியக்காரர் உடனே ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து இதை வாசிங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா வாசிக்கிறாங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு அதை வாசித்த உடனே திரும்ப அது என்ன சொல்லுது உங்களுக்கு, அது கடந்த காலத்தில் அல்லது இது இனி வரப்போகிற நாட்களில் நடக்க போகிறதா அல்லது ஏற்கனவே நடந்த விஷயமா என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் கேட்டவுடனே, இது ஏற்கனவே சுகமானீர்கள் குணமானீர்கள் என்று போட்டிருக்கு, இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புரிந்து கொண்டாங்க. அது புரிந்து கொண்டோடனே அவங்களுக்குள்ளே ஒரே சந்தோஷம். அவங்க அப்படியே அதை திரும்ப அதை வாசித்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவரே, என்னை சுகமாக்கினதற்காக நான் உண்மை துதிக்கிறேன்னு சொல்லி அவங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் காலு எழும்பலை, இன்னும் சேரில் தான் உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவே நீர் என்னை சுகமாக்கினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னோடனே எழும்பி துள்ளி குதித்து அவங்க அந்த ஆல்டரை விட்டு அவங்க கீழே இறங்கி ஓடினாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தால் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலை அல்ல, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளினுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிற சுகம் என்னுடையது, இந்த வசனம் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னுடையது, இந்த வசனம் சொல்லுகிற விடுதலை என்னுடையது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் அது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுகம் இப்போ இன்னும் பெற்றுக்கொள்ளலை, சரீரத்தில் இன்னும் பலவீனமாக இருக்குது, இன்னும் வலி இருக்குது, இன்னும் வேதனை இருக்குது, இன்னும் சூழ்நிலை மாறலை, இன்னும் கடன்காரனுடைய தொல்லை இருக்குது, இன்னும் வாழ்க்கையில் வெற்றி பெறலை, இன்னும் தோல்வியின் அனுபவத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அதை நாம் பார்த்து கொண்டு அதில் நாம் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி, அதுதான் என்னுடைய பங்கு, அதுதான் எனக்கு நிச்சயம் என்று சொல்லி அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்லுது. நாம கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம கிறிஸ்துவுக்குள்ள முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று வசனம் சொல்லுது. இதெல்லாம் இருந்தாலும்
நம்ம தோல்வியையோ நம்ம கடனையோ நம்ம பிரச்சனையோ நம்ம அதையே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த பிரச்சனை இன்னும் தீராமலே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது வசனம் சொல்லுகிறத புரிந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் வருகிறதோ, அப்பொழுதே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகும்படியான காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன காரியங்கள் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம், இன்னும் நம்ம இது ஆசைப்படுறோம், ஆனால் இன்னும் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அதை நீங்கள் பிடித்து கொள்வீர்களானால் அதனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இது ஏதோ சும்மா கதையாக நான் சொல்லலை. இது ஏதோ சும்மா நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆண்டவருடைய வசனத்தை நல்லா அறிந்து அதை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம அதனுடைய நன்மைகளை, அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ வசனத்தை அறிகிறது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கவும் வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு வசனம் தெரியும், வசனம் என்ன சொல்லுதுன்னு சிலருக்கெல்லாம் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க. நம்ம ஒன்று ஆரம்பித்தா நீங்கள் முடிச்சிருவீங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருப்போம். ஆனால் அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையிலே வெளிப்பட்டு இருக்கா, அதனுடைய நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்தா அதில் தான் பிரச்சனை இருக்குது. அங்கே தான் சில நேரம் பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, நாம் அதை விசுவாசிக்கவும் வேண்டும். ஆமென். அதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது அதை அடிப்படையில் எப்படி நாம் செயல்படுகிறோம், நம்ம விசுவாசத்தை செயல்படுத்த நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் நாம் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். இப்போ ஒரு பிள்ளை ஒரு உயரத்தில் இருக்கிறாப்புல, கீழே அப்பா இருக்கிறாரு, நீ குதி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்பாவை நல்லா தெரிஞ்சிருந்தா, அப்பா நல்ல ஸ்ட்ராங், அப்பா நல்லா நிச்சயமாக நம்மளை கீழே விட மாட்டார், நல்லது தான் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? குதிச்சிரும். அவங்கள நல்லா தெரியும். அப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நல்லா தெரிந்திருக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? தைரியமாய் அதை விசுவாசிக்கலாம். விசுவாசித்து அந்த விசுவாசத்தை செயல்படுத்தவும் நம்ம செய்யலாம். ஆமென். ஆண்டவர் போய் யோர்தானுடைய இதில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகட்டும், அப்பொழுது அந்த யோர்தான் அது உங்களுக்கு பிரவாகித்து வருகிற யோர்தான் குவியலாக நிற்கும்னு சொன்ன உடனே அவங்க ஆண்டவரை நல்லா அறிந்திருந்தாங்க, அதை சொல்லுகிறவர் யாருங்கிறத அறிந்திருந்தாங்க, அதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போன ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட உடனே, வசனம் அப்படி தான் சொல்லுது, பட்ட உடனே ஹல்லேலூயா அங்கிருந்து பிரவாகித்து வருகிற யோர்தான் ஒரு குவியலாக நின்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒருவேளை யோர்தானுடைய இந்த கரையிலே அவங்க ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. பாலம் கட்டுவோமா அல்லது வேற ஏதாவது யோர்தான் வற்றுகிறவரை காத்திருப்போமா என்று சொல்லி யோசித்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்க, நம்பினாங்க, செயலில் அவங்க இறங்கினாங்க. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை அறிந்து மட்டும் வைத்திருக்கிறோமா? மூளை அறிவா மட்டும் அது இருக்கா, அல்லது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை செயல்படுத்தி பார்க்குறோமா? கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்து பார்க்குறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி அது வருகிறது என்பதை நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அந்த விசுவாசத்தை எப்படி வருகிறது என்றால் ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசமானது கேள்வினால் வரும், அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு விசுவாசத்தை நம்ம உள்ளத்தில் நம்ம அது பிறக்கணும்னா அல்லது கருதரிக்க வேண்டுமானால், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் நல்லா நம்ம கேட்கிறோம் அல்லது வாசிக்கிறோம் அல்லது தியானிக்கிறோம், அதை எவ்வளவு தூரம் நம்ம உட்கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம விசுவாசத்தில் வளர முடியும். ஆமென். விசுவாசம் உள்ளே வந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு உள்ளத்தில் நம்முடைய ஆவியில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினார். நமக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார், தூண்டுகிறார். விசுவாசியாக நம்ம பிறக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தில் நம்ம வளருகிறதற்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் அதிகமாய் தியானிக்கவும், அதை நம்ம வாசிக்கவும், தியானிக்கவும், உட்கொள்ளவும் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முதல்ல விசுவாசம் நமக்குள்ள தோன்றுகிறதற்கும் அது நல்ல வளருகிறதற்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தேவையான குறிப்பிட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அப்படி பேசும்போது அது நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறது? வளர செய்கிறது. அதுதான் ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறத அதை ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேமா வார்த்தை பல விதங்களில் நம்மை நோக்கி வரும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் உணர்த்துவார், அல்லது அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுவார், அல்லது நேரடியாக இடி முழக்கத்தில் பேசுவார், அல்லது ஆண்டவர் அவர் நம்மோடு சொப்பனங்களின் மூலமாய் பேசுவார், தரிசனங்களின் மூலமாய் பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசுவார், அல்லது நம்முடைய சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுவார், அல்லது ஆலயத்தில் வரும்பொழுது தேவ ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். நமக்கு நம்முடைய எந்த விதத்திலையும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற போது நமக்கு என்ன செய்கிறது? அந்த சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தைகள் நமக்கு கிடைத்த உடனே நம்ம தைரியம் அடைகிறோம், பலன் அடைகிறோம். விசுவாசத்தில் நாம் இன்னும் வளருகிறதற்கு அதுவும் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின் மூலமா ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு நேரடியாகவோ அல்லது வேறு விதத்திலேயோ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது நம்ம விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. அது இன்னும் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க விசுவாசத்தில் நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். எப்படி ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு நிலையில் வளர்ச்சியை அடைகிறோமோ அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை வளர செய்கிறது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தின் அளவை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு விசுவாச விதையை வச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் அதனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த விசுவாசத்தில் எல்லாரும் ஒரே அளவில் இருப்போமா அப்படின்னு சொன்னால், சிலர் ஆரம்ப நிலையில் இருப்பாங்க, சிலர் நல்ல வசனத்தை நன்றாய் அறிந்து நல்ல ஒரு வளர்ந்த நிலையில் இருப்பாங்க. பல நிலைகளில் நாம் இருப்போம். ஆனால் அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை வளர்ந்து நல்ல பூரண வளர்ச்சி அடைகிறத பெற்றோர் விரும்புகிற மாதிரி நாம் நல்ல விசுவாசத்தில் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட அடிக்கடி பேசுகிறார். ஆனபடினால தான் நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறார், நம்மோடு தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். போன வாரம் சொன்ன அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுல் ரோமபுரிக்கு அவர் கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் அந்த கப்பலில் கொண்டு போகும்போது பயங்கரமான ஒரு காற்று எதிர்கொள்ளுகிறாங்க. அது புயலாக மாறுகிறது, கொடுங்காற்றாய் மாறி பெருங்காற்றாய் மாறி அது பயங்கரமான ஒரு புயலாக மோதி அடிக்கும் போது பல நாட்கள் அவங்க கப்பல் அந்த கடலில் அது அலைவுபடுகிறது. பிழைப்போமா மாட்டோமா என்று சொல்லி யாருக்கும் தெரியலை. அவங்க என்னென்னவோ செய்கிறாங்க, இருக்கிற எல்லா தளவாடங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுறாங்க, உணவு கூட தூக்கி வீச ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் பவுல் இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது, அப்போ அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது 21 போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு
கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிற்று. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எத்தனை பேர் நிச்சயமாக நம்பி இருக்கிறோம்? நிறைய நேரம் என்ன வாக்குத்தத்தம்னே தெரியாமே இருப்போம். இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு? நம்ம சபைக்கு என்ன கொடுத்தாங்க? எழும்பி போயிடாதீங்க, எழும்பி பிரகாசி. ஆண்டவர் சொன்னார். உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா? தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஜெப நேரங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு அங்கே ஜெபிக்கும் பொழுது அதை குறித்து ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்த வார்த்தைகளை அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். ஏற்ற காலத்தில் அதை நிறைவேறும் என்பதை நம்ம விசுவாசித்து எழுதி வைக்க பழகி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். ஆண்டவர் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும், உன் நிமித்தமாக இவர்கள் எல்லாம் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த ஆட்களை பார்த்து பவுலும் போய் தைரியம் சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு தைரியம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்கணும். சூழ்நிலைகள் மோசமாக தான் இருந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது, இன்னும் ஐயோ காரியம் ரொம்ப மோசமாகுது, நான் சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேனே அப்படின்னு நினச்சிட்டு பயந்துடக்கூடாது. அதை விட ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி என்னை அழைத்து இருக்கிறாரே, ஆண்டோடைய வசனம் இப்படி சொல்லுதே, அதை தான் நம்ம பார்க்கணும், அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க, வசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறது தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்கிறதற்கு சமம். ஆமென். 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து என் வேலைக்காரன் அவன் சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், சரி வா உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே, நீர் என் வீட்டுக்கு வருகிறதற்கு நான் பாத்திரம் நல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 10ஆம் வசனம் மத்தேயு 8:10 அவன் சொல்லும்போது அவன் இவ்விதமாக மத்தேயு 8:8 சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 8:8 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 10ஆம் வசனம் 9, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பில் கிரேட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் வியப்பாய் சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் வந்த மாதிரி அதான் அது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார். ஏன்னா ஒரு அந்த வார்த்தைக்கு பின்னால் அவருடைய அதிகாரம் எல்லாமே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசின அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் போது அந்த ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அந்த ஆண்டவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அந்த ஆண்டவருடைய வல்லமை அதற்கு பின்னால் செயல்படும் என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்,
அவருடைய நாமத்தின் மேலே அவர் பேரை சொன்னால் அற்புதம் நடக்கும். ஆமென். அவருடைய வல்லமை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமை வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஆமென். அப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தில் நம்ம திடம்படுகிறோம், நம்ம உறுதியாக நம்ம நிற்க போகிறோம், நம்ம பலப்பட போகிறோம், வளர போகிறோம். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தின் அளவை கொடுத்திருக்கிறார். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாச அளவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆங்கிலத்தில் அதை மெஷர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்பட்டு, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் அளவு இருக்குது. ஆனால் அந்த அளவுலையே நம்ம இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அந்த அளவிலிருந்து நாம் என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பூரண ஒரு விசுவாசத்தை நம்ம அடைகிறதற்கு நேராக நம்ம பயணிக்க வேண்டும். அது சும்மா இருந்தால் அப்படி நடக்குமா? வளர்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல அதுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிடணும், நல்ல ஆக்டிவாக எக்ஸசைஸ் செய்யணும், நல்ல வளர்ச்சியை அடைகிறதற்கு. இல்லைன்னா வளரும், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி ஒரு நோஞ்சானா வளரும். அப்படி இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் திடமாய் நம்ம வளர வேண்டுமானால் அதற்கு தேவையான உட்கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். அதை நம்ம செயலில் நம்ம என்ன செய்யணும்? அதை பரீட்சித்து பார்க்கறது இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது விசுவாசத்தில் நம்ம வளருகிறதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம தேவனுடைய அந்த விசுவாசத்தில் நம்ம உட்கொள்ளுகிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தில் நம்ம வளருகிறதற்கு தேவ பிள்ளைகளோட, விசுவாசத்தில் நல்ல தேறினவர்களோட நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமென். யார்ட்டையாவது போய் உங்கள் பிரச்சனையை சொல்ல, அவங்க இன்னும் அந்த பிரச்சனைக்கு பயமுறுத்துகிற மாதிரி வார்த்தையை சொன்னால் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மனசு என்ன ஆகும்? ஐயோ போச்சுடா, ஏன்டா இவர்கிட்ட வந்து சொன்னோன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுங்க அப்படின்னோடனே அவர், ஆமாம் நேற்று கூட எங்கள் பக்கத்து வீட்டில் தலைவலி வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா உடனே என்ன ஆகும்? அடப்பாவி, உங்ககிட்ட போய் சொன்னேனே அப்படின்னு யோசிக்க தோணும். தலைவலி தானேங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, இப்போ சரியாயிரும் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குற ஆளாக இருந்தால் நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தலைவலி மறைகிறதற்கு ஏதுவாக இருக்கலாம். அப்போ நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த ஆட்களோட, நல்ல விசுவாசிக்கிற ஆட்களோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. நம்ம விசுவாசத்தில் வளரணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நல்லா வாசிக்கணும். ரெண்டாவது, நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்க, நல்ல தேறினவர்களாக இருக்கிறவங்களோட நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல சாட்சிகள், ஆண்டவர் விசுவாச பாதையில் அநேகருக்கு எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் உதவி செய்திருக்க அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம கேட்கணும். நிறைய சும்மா தேவையில்லாத கதைகளை நியூஸ் பேப்பர் எடுத்தால் நமக்கு பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டம் மேலே கஷ்டம், ஒவ்வொரு பயங்கரமான அழிவுக்கு மேலே அழிவு, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாசித்து நம்ம நொந்து போகிறத விட, நல்ல கர்த்தர் எப்படி விசுவாச வீரர்களை வழி நடத்தினார், மிஷினரிகளை எப்படி ஆண்டவர் நடத்தினார், ஊழியக்காரர்களை எப்படி பயன்படுத்தினார், விசுவாசிகளை எப்படி பயன்படுத்தினார், இது போன்ற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கிறதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கும் அவைகளை கொண்டு வாசிக்க கொடுக்கணும். மிஷினரி ஸ்டோரிஸ்னாலும் சரி, ஆண்டவர் 100 ஜபங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தார் அப்படிங்கிற சாட்சி புக்கெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் ஏதாவது வாங்கி நம்மளும் வாசிக்கணும். வாசித்து நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்போது நம்ம விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறுகிறதற்கு அது உதவியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறது, நல்ல விசுவாச பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ளுகிறது, நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்பட்ட விதங்களை, சாட்சிகளை வாசித்து அதை புரிந்து கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம விசுவாசத்தை நம்ம செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும்? சோம்பேறித்தனம்
வரும், அதுக்கப்புறம் வியாதி வரும், அதுக்கப்புறம் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஆனால் நல்ல செயல்பட ஆரம்பித்தோமானால் நல்ல சரீரம் என்ன செய்யும், நல்ல புஷ்டியாகும், நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்போ விசுவாசத்துலேயும் அப்படி தான். நம்ம சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதல்ல, அதை நம்ம செயல்படுத்த வேண்டும். ஆமென். we need to exercise our faith. அது நல்ல நம்ம விசுவாசத்தை, நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்ம செயலில் காட்ட வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு சூழலை வரும்போதும் நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், கிரியையில் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். சும்மா நான் விசுவாசி அப்படிங்கிற பேரில் இல்லை. யாரோ ஒருத்தவங்க சுகவீனமாக வந்தால் உடனே என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினால இந்த சுகம் உண்டாவதாகன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். ஆரம்ப கால ஊழியத்தில் போய் சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல அதுக்கு மாறாக நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சது. ஒரு ஹிந்து ஃபேமிலி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நானும் என் கூட சர்ச்சில் இருந்த சிலர் வந்துதாங்க. நல்லா ஜெபம் பண்ணி சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தைரியம் மூட்டிட்டு, அந்த அம்மா ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்கும் தைரியம் மூட்டிட்டு, இந்த பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேசிட்டு எல்லாம் வந்துட்டு அடுத்த நாள் காலைல நியூஸ் மாறி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப மனசு சோர்வாயிருச்சு. அப்போ நம்ம நல்ல ஒரு அண்ணன் வருவாங்க நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, டேவிட் ரமேஷனை. அவங்கள்ட்ட கேட்டேன், அண்ணே இப்படி ஆயிடுச்சு, என்ன ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, பிரேம் நீ 100 பேர் 99 பேருக்கு நீ ஜெபம் பண்ணி அது நடக்கலைனாலும் 100ஆவது ஆள் உன்கிட்ட ஜெபிக்க வந்தால் நீ ஜெபித்து தான் ஆகணும். ஜெபிக்க வேண்டியது உன் வேலை, சுகமாக்குகிற வேலை கர்த்தருடையது அப்படின்னு சொன்னார். அப்போ அது எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது. அதுக்கப்புறம் விசுவாசத்தில் பல வசனங்களெல்லாம் அறிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு அது ஆண்டவர் கிருபையாக இன்னைக்கு பயன்படுத்துகிறார். ஆமென். எப்படி நம்ம செயல்படுத்துறது? அன்பினால தான் நம்ம இது நம்ம தனியாக விசுவாசிக்கிறோன்னு சொல்லி போய் ஜெபிக்கிறதில்ல. அந்த விசுவாசத்தை அன்பினால் நாம் இயக்குகிறவளாக இருக்க வேண்டும். யாருக்கோ சுகம் இல்லை அப்படின்னா கலாத்தியர் அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணணும்னாலும் அங்கே ஒரு அன்பு இருக்கணும், ஒரு மனது உருக்கம் இருக்கணும். நம்ம அருமையான டிஜிஎஸ் ஐயா எப்போவுமே அந்த மனது உருக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு ஆளுக்கு ஜெபிக்கும் போது அவ்வளவு சின்சியராக என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. மனது உருக்கத்தோட பாரத்தோட ஜெபிப்பாங்க. இன்னும் ஒரு தடவை நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. அப்போ அவங்க ஜெபிக்கும்போது கூட இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவ்வளவு சின்சியராக அவங்க ஏதோ தலையில் கை வச்சோம் போனோம், சரி அடுத்து அப்படின்லாம் செய்யலை. ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம் எடுத்து அந்த காரியத்தை கேட்டு அதுக்காக அவங்க ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கவனித்தேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துறதுல சும்மா நான் விசுவாசி அல்லது எனக்கு 4 வசனம் தெரியும் அதில் தேவ அன்பு அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பின் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது நிச்சயமாய் அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம். அதில் இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தோடே ஞானத்தோடே இச்சையடக்கத்தோடே பொறுமையோடே தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். அன்பு மட்டும்னு சொன்னால் பத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நிறைய இருக்குப்பா. ஆமென். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துகிறதற்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். தைரியமாக இறங்கணும். பயந்துட்டே போயிட்டு நம்ம ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆகுமா ஆகாதான்னு ஒரு நிச்சயம் இல்லாமல் போகக்கூடாது. தைரியம் மட்டும் இல்லை, ஞானத்தோடு செயல்படணும். நம்ம விசுவாசத்தை அந்தந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் தருகிற ஞானத்தை பயன்படுத்தணும். முன்ன ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். கொரியா தேசத்தில் பெரிய ஆற்று வெள்ளம் போகும்போது ஒரு 4 சகோதரிங்க ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப அதிகமாகி தண்ணீரில் கிடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கிடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை அப்படிலாம் வசனம் இருக்கே, நாங்கள் இந்த ஆற்றை கடக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம்.
எல்லாரும் சொன்னாங்களா, ஐயா வேணாமா, செய்யாதீங்கன்னு சொன்னால் இவங்க கேட்காம போய் ஆற்றுக்குள்ளே இறங்கி மூழ்கி போனாங்க அப்படின்றத நான் சிறு பிராயத்தில் நான் இந்த காரியத்தை கேள்விப்பட்டிருது. அப்போ ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. நம்ம விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு தேவையான ஞானம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், அதுக்கப்புறம் பொறுமை, அப்புறம் தேவ பக்தி, அப்புறம் சகோதர ஸ்நேகம், அப்புறம் அதெல்லாம் தாண்டி தான் அன்பு. ஆமென். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ தனித்தனியாக ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதில்ல, இதெல்லாம் இணைந்து தான் நம்ம விசுவாசத்தில் நல்ல ஒரு பலனடைகிறதற்கு நமக்கு உதவி செய்யும் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்கே நமக்காக கிரியை செய்கிறது. ஆமென். நம்ம விசுவாசத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தா தேவன் தம்முடைய வல்லமை அந்த இடத்துல செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. செயல்படுத்த துவங்குவார். நாம் விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் அதை நமக்கு சொல்லுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவ மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும், ஆமாம், அப்படி சந்தேகத்தோடு நம்ம கேட்கறதில்ல, நம்ம நிச்சயத்தோடு தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம விசுவாசத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல கிரியை செய்யும். நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, ஆச்சரியப்படுகிற காரியங்களை கர்த்தருடைய வல்லமை செயல்படுத்தும். ஆமென். அப்போ விசுவாசித்தா தேவனாலே சொல்லப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. விசுவாசிக்கும் பொழுது தேவனாலே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. எபிரேயர் 4:2 நம்ம இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ விசுவாசத்தில் நம்ம கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு நம்ம அதை செயல்பட நம்ம கிரியை இறங்கும்போது ஆண்டவரும் அந்த இடத்துல செயல்பட இறங்கி வருகிறார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மை குறித்து சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆனால் விசுவாசிக்கலைன்னா, கேட்கிறோம் ஆனால் விசுவாசிக்கலைன்னா அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை இங்கே நம்ம 40 நிமிஷம் பிரசங்கம் கேட்டிருப்போம். ஒருவேளை அதை நம்ம விசுவாசிக்கலைன்னா இந்த 40 நிமிஷமுமே என்னவா பிரயோஜனம் இல்லாததான நேரமாக தான் இருக்கும். ஆனால் விசுவாசித்தோமானால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் செயல்படுத்த துவக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல செயல்பட துவங்கும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற துவங்கும். விசுவாசிக்கும் பொழுது நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற மேலானதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தேவனாலே ஹல்லேலூயா அசாதாரணமான தேவ ரகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு பரிபூரண ஒரு ஜீவனுடைய ஒரு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, விசுவாசத்தோடு நம்ம தேவனுடைய ஹல்லேலூயா நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த
யோசிக்காத, அறியாத, எட்டாத பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதை விசுவாசித்தோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம வளருகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஒரு விசுவாசிக்கிற ஒரு ஹல்லேலூயா தேவ பிள்ளையாக நம்ம மாறுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது, அநேகருடைய வாழ்க்கையில தேவன் செய்தவைகளை நாம ஹல்லேலூயா வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா நம்ம விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் ஹல்லேலூயா நமக்கு நம் மூலமாகவும் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். நம்மையும் விசுவாசத்தில் தேறினவர்களாய் மாற்ற முடியுமே. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை விசுவாசத்தில் தேறினவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், பயப்படாமல், தைரியமாக விசுவாசத்தோடு ஒவ்வொன்றாக நாங்கள் மேற்கொள்ள ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருந்தா, பலவீனத்தோடு வந்திருந்தா, தேவையோடு வந்திருந்தா, பிரச்சனையோடு வந்திருந்தா, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போறீங்க. இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தையின்படியே நான் சுகமாகிறேன். நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய வசனத்தின்படியே நான் ஹல்லேலூயா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய வார்த்தையின்படியே என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது. அவருடைய வசனத்தின்படியே நான் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறேன். எல்லா தோல்வியின் அனுபவங்கள் மாறுகிறதே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்ம புறப்பட்டு செல்வோம். எதிர்பார்க்கிறதற்கு மேலான அற்புதங்கள், எதிர்பார்க்கிறதற்கு மேலான ஒரு விடுதலை, ஒரு மேலான ஒரு ஹல்லேலூயா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் வளரவும் பெருகவும், எங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் நாங்களும் அநேகரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். சந்தேகங்கள், பயங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். எல்லா ஆண்டவரே தெளிவற்ற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் சூழ்நிலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த பாடல் ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள், இசை வாசிப்பதிலே பந்தியிலே பங்கு பெற கிருபை செய்தீர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொள்வதை நடத்தும் உடனாமைப்படுவதாக. கேரளா பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களையும் நினைவூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். வஸ்திரம் இல்லாமல், ஆண்டவரை வீடு இல்லாமல், ஆண்டவரை கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆறுதல் செய்யுங்க. உங்கள் நாம் மையப்பட்டோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு இன்றைக்கு இருப்பதாக. Thank you so much. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.